வியட்நாம் ஜனாதிபதி டூ லாம் நேற்றைய தினம் இலங்கைக்கு விஜயம் செய்தார். இதற்கமைய நேற்று இரவு அவர் நாட்டை வந்தடைந்ததாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி உள்ளிட்ட 200 பேரை கொண்ட தூதுக்குழு இந்த விஜயத்தில் பங்கேற்றது. வியட்நாம் ஜனாதிபதி டோ லம் இன்றைய தினம் இலங்கை பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். இதேவேளை வியட்நாம் ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போது கொழும்பு நகரில் நேற்றும் இன்றும் விசேட வாகன போக்குவரத்து திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வியட்நாம் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் உரையாற்றினார். ප්‍රථමයෙන්ම ශ්‍රී ලංකාව රජයේ සහ ශ්‍රී ලාංකික ජනතාව වෙනුවෙන් වියට්නාම් කොමියුනිස්ට් පක්ෂයේ මහලේකම් සහ වියට්නාම් සමාජවාදී ජනරජයේ අතිගරු ජනාධිපති ටෝ ලාම් මැතිතුමන් සහ එතුමන් සමග මෙම ඓතිහාසික රාජ්‍ය සංචාරයට එක්ව සිටින සම්භාවනීය වියට්නාම් නියෝජිත පිරිස මා ඉතාමත් උණුසුම්ව පිළිගන්නවා. ටෝ ලාම් මැතිතුමන් සිය ධූරයට පත්වීමෙන් අනතුරුව දකුණු ආසියානු කලාපයේ රාජ්‍ය සංචාරය නිරත වන ප්‍රථම අවස්ථාවේදීම ශ්‍රී ලංකාවට පැමිණීම පිළිබඳ මම සතුටු වනවා. ශ්‍රී ලංකාව වැනි නිදහස අගය කරන රාජ්‍යයක් වියට්නාම් වැනි ඉතිහාසයක් ඇති රටක් සමග මෙලෙස සමීප වීම ඉමහත් සතුටට කරුණක් වන අතර මේ දෙරට අතර පවතින ගැඹුරු මිත්‍රත්වය සහ දිගුකාලීන සබඳතාවය පිළිබිඹු කරන වැදගත් මෙන්ම සංකේතාත්මක අවස්ථාවක් ලෙස අප සලකනවා. ටෝ ලාම් මැතිතුමන්ගේ මෙම සංචාරය දෙරටේ රාජ්‍යතාන්ත්‍රික සබඳතාවල ඓතිහාසික සන්ධිස්ථානයක් සනිටුවන් කරනවා. අපගේ දීපාරික සබඳතාවල පරිණතභාවය, ශක්තිය සහ අනාගත විභවයන් පිළිබිඹු කරමින් දෙරට අතර දැනට පවතින රාජ්‍යතාන්ත්‍රික සබඳතාවේ විස්තීර්ණ හවුල්කාරීත්වයක් දක්වා ඉහළ නැන්වීමට ශ්‍රී ලංකාව වියට්නාමය අද දිනේ එකඟ වූ බව සිහිපත් කරනවා. 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கிடைக்கும் சுகாதார வசதிகளை விரிவுபடுத்தும் நோக்கில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி நிதியம் மற்றும் ஜனசக்தி ஃபவுண்டேஷன் இணைந்து விசேட ஒத்துழைப்பு செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளன. சிறுவர்களின் சுகாதார வசதிகள் தொடர்பான நிதி தடைகளை குறைக்கும் நோக்கில் ஜனாதிபதி நிதியம் மற்றும் ஜனசக்தி ஃபவுண்டேஷனின் பங்களிப்புடன் தேசிய நலன்புரி திட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த வேலைத்திட்டம் நாளை வெள்ளம் உலகுக்காக இன்று நலம் காப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பொதுவாக ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் ஒரு நோயாளியின் சிகிச்சைக்காக செலவிடப்படும் தொகையில் ஒரு பகுதி மட்டுமே வழங்க படுவதுடன் இந்த புதிய இணக்கப்பாட்டின் கீழ் ஜனசக்தி ஃபவுண்டேஷனினால் அதே அளவிலான தொகை அல்லது சிகிச்சைகளுக்கு தேவையான எஞ்சிய தொகை ஆகிய இரண்டில் எது குறைவானதோ அந்த தொகை வழங்கப்படும். ஜனாதிபதி நிதியத்தை உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு நிதியமாக மாற்றி அதன் செயற்பாடுகளை பரவலாக்கவும் டிஜிட்டல் மயப்படுத்தவும் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரொஷான் கமகே தெரிவித்தார். ஜனாதிபதி நிதியத்தை உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு நிதியமாக மாற்றி அதன் செயற்பாடுகளை பரவலாக்கவும் டிஜிட்டல் மயப்படுத்தவும் தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளரும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளருமான ரொஷான் கமகே தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.
ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் பிணை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரது உறவினர்கள் என கூறி பிணையாளர்கள் 2 நீதிமன்றத்தில் முன்னிலையானமை தெரிய வந்தமையை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். கபில சந்திரசேனவின் பிணை நிபந்தனைகளின்படி அவரது நெருங்கிய உறவினர்கள் 3 ஆள்பிணை வழங்க வேண்டியிருந்தது. இதற்காக உறவினர்களாக முன்னிலைப்படுத்துவதற்கு சந்தேக நபர்கள் தலா 15,000 ரூபாவை பணமாக பெற்றுக் கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சிதைத்துள்ளமையால் கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் நேற்று உத்தரவிட்டார். இந்த சூழலிலேயே கபில சந்திரசேனவின் சடலம் கொள்ளுப்பட்டியில் உள்ள வீட்டில் இருந்து இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உரையாற்றினார். மலையகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சில சம்பவங்களை கொண்டு அந்த சம்பவங்களை மேலும் பூதகரமான பிரச்சனையாக மாற்றுகின்ற நடவடிக்கையில் இன்றைக்கு மலையக அரசியல் கட்சிகள் இறங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று விசேடமாக உறுப்பினர் அவர்களே, விசேடமாக இந்த 3 சம்பவங்கள் இடம்பெற்றது. ஒன்று நுவரெலியா ராகல பிரதேசத்தில் டெல்மார் என்கின்ற தோட்டத்திலே தோட்டத்துறைக்கும் அங்கு இருக்கின்ற ஊழியர்களுக்கும் இடையிலான ஏற்பட்ட பிரச்சனை. இன்று அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரச்சனைக்கு விசேடமாக எங்களுடைய தொழிற்சங்கம், அதே போன்று அங்கு இருக்கின்ற போலீசார், அதே போன்று எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர், இவர்கள் அனைவரும் இந்த பிரச்சனையோடு கலந்து கொண்டு இந்த பிரச்சனை சுமூகமாக தீர்த்திருக்கிறார்கள். 2வது பிரச்சனை தான் மஸ்கலியா பிரதேசத்தில் இருக்கின்ற மொக்கா என்கின்ற தோட்டத்திலே ஏற்பட்ட பிரச்சனை. அதுவும் அந்த தோட்ட அதிகாரிக்கும் அங்கு இருக்கின்ற காவலாளிக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனை. அந்த பிரச்சனை தொடர்பாகவும் அங்கு இருக்கின்ற மக்கள் முதல் நாள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். மறுநாள் அந்த பிரச்சனை, அந்த தோட்ட துரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது தொடர்பிலான உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று. அதே போன்று இன்னொரு பிரச்சனை தான் விசேடமாக ரத்னபுரி மாவட்டத்திலே ஏற்பட்ட பிரச்சனை. இப்போ இந்த ரத்னபுரி மாவட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமாகவும் எங்களுடைய பிரதி அமைச்சராக இருக்கின்ற பிரதீப் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு நேரடியாக கலந்து கொண்டு களத்திற்கே விஜயம் செய்து அங்கு இருக்கின்றவர்களுடைய பிரச்சனை தொடர்பாகவும் அந்த நிலங்கள் தொடர்பாகவும் பேசி இன்றைக்கு சுமூகமாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி உரையாற்றினார். மஸ்கேலிய முக்கா தோட்டத்தில் மிட்லோஜன் என்ற பிரிவில் காவல்காரரை அந்த தோட்டத்தின் உதவி முகாமையாளர் தாக்கி தற்போது அவர் மஸ்கேலிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு வருகின்றார். இந்த பிரச்சனை ஏற்பட்ட போதும் அந்த பிரதேசத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே போல் எங்களது அமைப்பாளர்கள் ஒன்றிணைந்து, அது மாத்திரமில்லாமல் அந்த தோட்டத்தில் உள்ள அகில இலங்கை தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர்கள் உட்பட அனைவரும் ஒன்றிணைந்து சென்று அவரை வைத்தியசாலையில் அனுமதித்து அது தொடர்பாக எமது நீதித்துறை அமைச்சரிடம் பேசி அந்த போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்து அவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜராக்கியுள்ளார்கள். அதே போன்றுதான் ராகலை டெல்மார் தோட்டத்திலும் இந்த மலையக மக்களுக்கு தொடர்ச்சியாக அச்சுறுத்தல் கொடுக்கும் இந்த நிர்வாகங்களுக்கு எதிராக எமது பெருந்தோட்டத்துறை அமைச்சரும் பிரதி அமைச்சரும் அதேபோல்
அந்தந்த பிரதேசங்களில் உள்ள மலையகத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இவ்வாறான அவர்களது பிரச்சனைகளை தேடி பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இவ்விடத்தில் வந்து மாபெரும் சத்தத்துடன் மலையக மக்களின் பிரச்சனை தொடர்பாக குரல் கொடுக்கின்றார்கள் எமது மலையக தலைவர்கள். இது உண்மையிலேயே விளையாட்டுத்தனம் என்பது மிகையாகாது. ஏன் என்று கேட்டால் உங்கள் அனைவருக்கும் தெரியும், இவ்வளவு காலமும் மலைய மக்களை எவ்வாறு இந்த மலையக தலைவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பது பற்றி நாங்கள் சென்ற மே மாதம் 1ஆம் தேதி இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக, அதாவது மலையக மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அனைத்து கட்சிகளையும் கீழே போட்டு மலையக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜனாதிபதி தலைமையின் ஊடாக சென்ற மே மாதம் 1ஆம் தேதி மாபெரும் தொழிலாளர் தினத்தை நுவரெலியா மாவட்டத்தில் நாங்கள் எடுத்திருந்தோம். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். அரசாங்கம் இன்று 3 மாதமாக இந்த அவசரகால சட்டத்தை நீடித்திருக்கின்றது. இதற்கு காரணம் தித்வா புயல் இந்த நாட்டிலே ஏற்பட்ட பொழுது அந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் காரணமாக இது நீடிக்கப்பட்டிருந்தது. எது எப்படி இருந்தாலும் பெருந்தோட்ட பகுதியிலே சுனாமியால், அதாவது தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த விதமான லாபமும் போய் சேரவில்லை. ஜனாதிபதி அவர்கள் இங்கு சொன்னார், ஒரு தகரம் போனாலும் 10 லட்சம் ரூபா தாரேன்னு சொன்னார். இது தோட்டங்களிலே இதுவரைக்கும் எந்த தோட்ட மக்களுக்கும் இது போய் சேரவில்லை என்பதை நான் இந்த சபைக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி அவர்கள் 13ஆம் தேதி நுவரெலியாவில் வந்து இதற்கான நடவடிக்கை எடுப்பதாக எங்களிடம் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த தோட்ட பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணம் அந்த தோட்டப்பகுதி மக்களுக்கு தோட்டத்திலே இடம் கொடுப்பது பிரச்சனை, இடம் சொந்தமாக இல்லை என்ற காரணத்தை சுட்டி காட்டுகின்றார்கள். ஆகவே முதலாவதாக எங்களது தோட்ட மக்களுக்கு, இந்த தோட்டத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு காணி உரிமை வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதுதான் எங்களுடைய தமிழ் போக்கு கூட்டணி கடந்த காலங்களிலே நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே காணி உரிமையை பெற்றுக்கொண்டால் மிகுதி தானாக வந்து சேரும். இந்த அடிப்படையிலே தான் இவ்வாறு அவசர கால சட்ட நடைமுறையிலே இருக்கின்ற காலகட்டத்திலே தான் இந்த தோட்டத்துறைமார்கள் பல்வேறு இடங்களிலே தொழிலாளர்களையும் தாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே ரத்னபுர பகுதியிலே இந்த நீலகாமம் தோட்டத்திலே ஏற்பட்ட ஒரு துன்பகரமான செயல், அங்கு தோட்டத்திலே குண்டர்களை வைத்து அந்த மக்களை தாக்கி அவர்களுடைய கூடாரங்களை பிரித்தெடுத்து அவர்களுக்கு அநியாயம் செய்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதற்கு பல போராட்டங்கள் நடந்தது. அதே போல் அண்மையிலே நேற்று முந்தினால் மொக்கா தோட்டத்திலே இவ்வாறான ஒரு தோட்ட தொழிலாளி ஸ்டாஃப் ஒருவர் அங்கு இருக்கின்ற காவக்காரர்களை அடித்து அவருக்கான துன்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கும் இயல்பு வாழ்க்கையை மீளமைப்பதற்குமாக ஆரம்பிக்கப்பட்ட ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு ஸ்ரீலங்கா லாஜிஸ்டிக் அண்ட் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் அசோசியேஷனினால் 32 லட்சம் ரூபாய் நிதி நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை ஸ்ரீலங்கா லாஜிஸ்டிக் மற்றும் ஃப்ரைட் ஃபார்வர்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் ஆண்ட்ரே பெர்னாண்டோவினால் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டது. பல குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர் என கூறப்படும் போலி வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புலனர்வு குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் குர்நாகல பன்னல பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதுடைய நபர் ஆவார். புலனர்வு தீபோ என அருகில் வைத்து நேற்று முன்தினம் இரவு குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக புலனர்வு குற்ற புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. பொரல்ல, கண்டி, மினுவாங்கொட மற்றும் திவுலுப்பிட்டி ஆகிய போலீஸ் நிலையங்களால் பல்வேறு குற்றச் செயல்கள் தொடர்பில் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரையான காலப்பகுதியில் நாட்டை நிர்வகித்து வந்த 3 அரசாங்கங்கள் ஏனைய புற காரணிகளை கூறி அதனை ஒரு உபாயமாக பயன்படுத்தி மாகாண சபை தேர்தல்களை நடத்தாமல் தாமதித்து வந்திருக்கின்றன. அந்த உத்தியை தற்போதைய அரசாங்கமும் கையாள்வதாக சுட்டிக்காட்டியுள்ள பெஃபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் எட்டியாராச்சி, இப்போது அவசியமாக இருப்பது மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது குறித்த அரசாங்கத்தின் தீர்மானம் மாத்திரமே ஆகும் என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் உடன் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி நேற்று புதன்கிழமை கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறியதாவது, மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டு சுமார் 14 வருடங்கள் கடந்துள்ளன. இறுதியாக 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபைக்கான தேர்தல் நடத்தப்பட்டது.
அதேபோன்று கிழக்கு மாகாண சபைக்கான தேர்தல் 2012ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. எனவே சுமார் 14 வருடங்களாக இந்த மாகாண சபைகள் மக்கள் பிரதிநிதிகள் இன்றி ஆளுநர்களின் நிர்வாகத்தின் கீழேயே இயங்கி வருகின்றன. தற்போதைய அரசாங்கமும் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் தொடர்ந்து காலந்தாழ்த்தி வரும் கொள்கைகளையே பின்பற்றி வருகிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 28வது பக்கத்தில் ஒரு வருட காலத்திற்குள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரசாங்கம் ஆட்சி பீடமேறி சுமார் 1.5 வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான ஆயத்தங்களை அரசாங்கம் இன்னமும் மேற்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்தார். 88 லட்சம் ரூபாய் நிதி மோசடி தொடர்பில் முன்னாள் வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடிக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரஷாந்த் கொடவல முன்னிலையில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வழக்கின் முற்பரிசோதனை நடவடிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து வழக்கின் விசாரணையை ஜூன் 17ஆம் தேதி ஆரம்பிக்க நீதிபதி தீர்மானித்தார். அன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு வழக்கின் பிரதிவாதி உள்ளிட்ட இரு தரப்பினருக்கும் அழைப்பாணை விடுக்கவும் நீதிபதி இதன் போது உத்தரவிட்டார். SCYGOV பிரதிநிதிகள் குழு சுப்ரீம் நேஷனல் சேர்மன் உமேர் நௌஷாட் மற்றும் சுப்ரீம் ஜெனரல் செக்ரட்டரி ஜமீல் ஷஃபீக் தலைமையில் மேற்கு மாகாண ஆளுநர் அனிஃப் யூசுப் அவர்களை சந்தித்து இளையோர் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து கலந்துரையாடியது. இந்த சந்திப்பின் போது SCYGOV அமைப்பின் கீழ் இளையோர் மேம்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல புதிய திட்டங்களை உள்ளடக்கிய அதிகாரப்பூர்வ கோரிக்கை கடிதம் பிரதிநிதி குழுவால் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் இளையோர் ஈடுபாட்டு திட்டங்களை விரிவுபடுத்துவது மற்றும் பிரதேசம் முழுவதும் சமூக அடிப்படையிலான மேம்பாட்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் மர்கா ஏ ஹக் சத்தியத்திற்கான போர் ஆண்டு நிகழ்வை நினைவு கூர்ந்தது. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22 அன்று பகல்காமில் நடத்தப்பட்ட ஒரு போலி தாக்குதல் நடவடிக்கை மற்றும் மே 6 மற்றும் 7 திகதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆயுதப்படைகள் மே 10 அன்று தற்காப்புக்காகவும் மிகவும் பொறுப்புடனும் துல்லியமாகவும் பதிலடி கொடுத்து பாகிஸ்தானின் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை உறுதி செய்து அப்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதத்தில் நேற்று இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் மர்கா ஹே அக் சத்தியத்திற்கான போர் என்ற நிகழ்வை நினைவு கூர்ந்தது. இதன்போது நிகழ்வின் முக்கிய செய்திகளை சமூக செயற்பாட்டாளர்களான சிராஸ் யூனுஸ் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து உயர்ஸ்தானிகர் நிகழ்வில் விசேட உரையை நிகழ்த்தினார். இதன்போது இலங்கை பாதுகாப்பு தரப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். உயர்ஸ்தானிகர் தனது உரையில் கொழும்பில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் ஆலயம் தைரியம், நெகிழ்ச்சி மற்றும் இறையாண்மையின் மீதான தளராத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் ஒரு மைல்கல்லான மார்கா ஏ ஹக் அல்லது சத்தியத்திற்கு போர் ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு இன்று ஒரு விசேட நிகழ்வை ஏற்பாடு செய்தது. சக பணியாளர்கள், இலங்கை ஆயுதப்படையினர் மற்றும் பாகிஸ்தான் ஆயுதப்படை அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் 2025ஆம் ஆண்டின் முற்பகுதியில் நடந்த நிகழ்வுகள் உயர்ஸ்தானிகர் நினைவு கூர்ந்தார். ஏப்ரல் 22 அன்று பகல்காமில் நடத்தப்பட்ட ஒரு போலி தாக்குதல் நடவடிக்கை மற்றும் மே 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆக்கிரமிப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆயுதப்படை மே 10 தற்காப்புக்காகவும் மிகவும் பொறுப்புடனும் துல்லியமாகவும் பதிலடி கொடுத்ததோடு இராணுவ நிலைகளை மட்டுமே இலக்கு வைத்தன என்று அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் தொடர்ச்சியான பாதுகாப்பு மற்றும் கௌரவத்தை உறுதி செய்த ஆயுதப்படையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாக இது அமைகிறது என்று தெரிவித்தார். சிறி குரல் உதவி மென்பொருளுக்கான செயற்கை நுண்ணறிவு இற்றைப்படுத்தல்களை வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக பங்குதாரர்களால் தொடரப்பட்ட வழக்கிற்கு $250 மில்லியன் நஷ்டஈடாக வழங்க ஆப்பிள் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு பீட்டர் லென்ஷெஃப்ட் என்பவரால் கலிபோர்னியாவின் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்த மென்பொருள் உருவாக்குநர்கள் மாநாட்டில் ஆப்பிள் நிறுவனம் உறுதியளித்த செயற்கை நுண்ணறிவு அம்சங்களை அதே நாளில் வெளியிடப்பட்ட புதிய ஐபோன் கைபேசிகளுடன் வழங்க தவறியமையே இந்த வழக்கிற்கு அடிப்படையாக அமைந்தது. உலகின் முதன்முறையாக 24 மணி நேர கேபிள் செய்தி வலையமைப்பு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தி உலகளாவிய ஊடகத்துறையில் புரட்சியை ஏற்படுத்திய CNN நிறுவனர் மற்றும் புகழ்பெற்ற ஊடக வலையமைப்பின் உரிமையாளரான டெட் டர்னர் காலமானார். அவர் தனது 87வது வயதில் புளோரிடாவின் ஜெப்சன் கவுண்டியில் உள்ள தனது அவலான் பிளான்டேஷன் பண்ணையில் வைத்து நேற்று குடும்பத்தினர் சூழ அமைதியாக உயிர் நீத்தார். 2018 தனக்கு லூயி பாடி டிமோனிஷியா என்ற நோய் இருப்பதாகவும் தனது மரணத்திற்கு சற்று முன்பு வரை அதற்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
அண்டா வைரஸ் பரவியதால் கடும் அவதிக்குள்ளான நெதர்லாந்திற்கு சொந்தமான MV ஹாண்டியஸ் என்ற சுற்றுலா கப்பலில் இருந்த 3 நோயாளிகள் மேலதிக சிகிச்சைகளுக்காக வெளியேற்றப்பட்ட பின்னர் அக்கப்பல் கேப்ட் வேர்ட் தீவுகளிலிருந்து புறப்பட்டுள்ளது. இவ்வாறு வெளியேற்றப்பட்டவர்கள் 56 வயதுடைய பிரித்தானியர் ஒருவரும் 41 வயதுடைய நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த கப்பல் ஊழியர் ஒருவரும் 65 வயதுடைய ஜெர்மனியர் ஒருவரும் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக விமானம் மூலம் நெதர்லாந்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.